3 பிள்ளைகளையும் 6 மாசம் தண்டனைன்னு போட்டிருக்காங்க. என் பிள்ளை என்ன தப்பு செஞ்சுச்சு? என் பிள்ளை வயிற்று பாட்டுக்கு தான் சம்பாதிக்க போச்சு. கொலையா பண்ணுனாங்க, இந்த மாதிரி ஏதாவது கொலை பண்ணுனாங்களா? கோழிக்கு தானே போனாங்க, வயிற்று பொழப்புக்காக அவங்கள கொண்டு போய் இப்படி போட்டானாங்க. என்ன நான் பண்றது? என் பிள்ளைய போய் இன்னைக்கு 16 நாள்ல பாச்சு. உன்னை என் புருஷனை எல்லாரையும் கூட சொல்லுங்க, இல்லைன்னா எங்களையும் கொல்ல சொல்லுங்க. எதுவுமே சொல்ல முடியல. மத்திய அரசாங்கம் எங்களுடைய வரி பணத்தை அள்ளி அள்ளி இலங்கைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வயிற்று பிழப்புக்காக மீன் பிடிக்க போற மீனவனை வந்து சிறையில வச்சு சித்திர பண்றாங்க, படகுகளை பூரா பறிமுதல் பண்றாங்க. மத்திய அரசாங்கம் இனிமே மீனவர் பிரச்சனையை நீங்க வேடிக்கை பார்த்தீங்கன்னா அதற்குண்டான தண்டனையை வருகிற தேர்தலில் நீங்க அனுபவிப்பேன்னு சொல்றத இந்த இடத்துல நான் கூறிக்கிறேன். வயிற்று பிழப்புக்காக மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை 23 மீனவர்களை சிறையில் வச்சாங்க. இதுல 20 மீனவர்களை மட்டும் விடுதலை செய்திருக்காங்க. அதுல 2 பேரை வந்து டிரைவர் சொல்லி அவங்களுக்கு வந்து 6 மாத சிறை தண்டனை வச்சிருக்காங்க. இது போக ஏற்கனவே வந்து அவர் வந்து 2019 மீன்பிடிக்க போய் அவர் சிறையில் இருந்ததுனால அவருக்கு வந்து 1 ஆண்டு சிறை தண்டனை வச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்பு முருகன் சொல்ற ஒரு மீனவனுக்கு 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிச்சு இன்னைக்கு சிறையில் அவர் சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. மத்திய அரசாங்கம் எங்களுடைய வரி பணத்தை அள்ளி அள்ளி இலங்கைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பணத்தை பூரா இலங்கை அரசாங்கம் வாங்கி வயிற்று பிழப்புக்காக மீன் பிடிக்க போற மீனவனை வந்து சிறையில வச்சு சித்திர பண்றாங்க, படகுகளை பூரா பறிமுதல் பண்றாங்க. நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட படகுகளை கூட எடுத்து வர்றதுக்கு அனுமதி இல்லாம மீனவர்கள் இன்னைக்கு வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடல்ல கால் வைக்கிறதுக்கு அச்சப்பட்டு மாற்று மாநிலங்களை நோக்கி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில இன்னைக்கு வந்திருக்கு. என் பிள்ளை அங்க இருந்து வர மாட்டேங்குதுகளே. என் பிள்ளைய போய் இன்னைக்கு 16 நாள்ல பாச்சு. நேத்து வாய்தான் என் பிள்ளையில விட்டுருவான்னு நாங்க பார்த்தோம். என் பிள்ளைய விடல, 3 பிள்ளைகளையும் விடல. 3 பிள்ளைகளையும் 6 மாசம் தண்டனைன்னு போட்டிருக்காங்க. என் பிள்ளை என்ன தப்பு செஞ்சுச்சு? என் பிள்ளை வயிற்று பாட்டுக்கு தான் சம்பாதிக்க போச்சு. என் பிள்ளைக்கு 3 பிள்ளை இருக்கு. என் மகன் ராப்பட்டு 3 பிள்ளை இருக்கு. 3 பிள்ளைகளை வச்சு எங்கனால சமாளிக்க முடியல. என் பிள்ளைய கஷ்டப்படுது. என் பிள்ளைய வந்தாத்தான் என் பிள்ளை எல்லா பிள்ளைகளும் வரணும். உங்களுக்கு நன்றியா, உங்களுக்கு கொடான கோடி கையெடுத்து நான் உங்களுக்கு கும்பிட்டு கேட்கிறேன். என் பிள்ளைய அங்க இருக்கிற பிள்ளைகளை விட்டுருங்க. இந்த 22ஆம் தேதி வாய்தாவோட எல்லா பிள்ளைகளையும் விட்டுருங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் பிள்ளையெல்லாம் வந்தாத்தான், இந்த பிள்ளையெல்லாம் வந்தாத்தான் எனக்குள்ள கொடுமை மாதிரி எனக்கு பட்ட ஒரு வேதனை எந்த தாய்க்கும் வரக்கூடாது, எந்த மனைவிக்கு வரக்கூடாது, பிள்ளைகளுக்கும் வரக்கூடாது. எல்லா மக்களும் வரணும். இந்த 22ஆம் தேதி வாய்தாவோட எல்லா மக்களும் வரணும். இந்த அரசாங்கம் எதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்? கொண்டு போய் நேத்தாவது பேசுவாங்கன்னு பார்த்து கொண்டு போய் செயல அடைச்சிட்டாங்களே. என் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் என்ன கஷ்டப்படுவேன். என் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் பட்டினி மதியமா கிடக்குறதா? கூலிக்கு தானே போனாங்க, கொலையா பண்ணுனாங்க, இல்ல வேற ஏதாவது கொல்ல பண்ணுனாங்களா? கோழிக்கு தானே போனாங்க, வயிற்று பொழப்புக்காக அவங்கள கொண்டு போய் இப்படி போட்டானாங்க. என்ன நான் பண்றது? எங்க போய் தான் நாங்க முறையிடுறது? எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணுனா எங்களுக்கு யார் ஆதரவு இருக்கா? எந்த ஆதரவு இல்லாம நாங்க உயிரோட இருக்குன்னா அதுக்கு மொத்தமா அழிச்சுட்டு போயிட வேண்டியதானே. உன்னை என் புருஷனை எல்லாரையும் கூட சொல்லுங்க, இல்லைன்னா எங்களையும் கொல்ல சொல்லுங்க. எனக்கு எதுவுமே சொல்ல முடியல. என் பேரு மெர்சி.
இப்படி விட்டாங்க. என் பிள்ளை எல்லாம் சாப்பிடாம கொள்ளாம பட்டினியா கிடக்குது. மத்திய அரசு விடுவித்துக் கொடு, விடுவித்துக் கொடு. சிறையில் இருக்கின்ற மீனவரை விடுவித்துக் கொடு. மத்திய அரசாங்கம் உடனடியா மீனவர் பிரச்சனையில தலையிட்டு மீனவர்களை உடனடியா விடுதலை செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்கணும். இதை கண்டிச்சு நாங்க மீனவ தொழிலாளர்களை படகு உரிமையாளர்களை சேர்ந்து அவசர ஆலோசனை கூட்டம் போட்டோம். அதுல ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவிச்சிருக்கோம். இதை தொடர்ந்து வர்ற செவ்வாய்க்கிழமை ராமேஸ்வரம் டோக்கன் ஆபீஸ்ல இருந்து 5000க்கும் மேற்பட்ட மீனவ தொழிலாளர்களை படகு உரிமையாளர்களை சார்பு தொழிலாளர்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி நாங்க 3 நாட்கள் தொடர்ச்சியா நடைபயணம் போறதை நாங்க முடிவெடுத்திருக்கோம். இது போக கச்சதீவு திருவிழாவுக்கு இன்னைக்கு 3250 பேர் பதிவு பண்ணியிருந்தோம். அந்த கச்சதீவு திருவிழாவுக்கு நாங்க போறதில்லை அப்படின்னு சொல்ற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஏன்னா அந்த பகுதியில போறதுக்கே உரிமை இல்லாம இருக்கும்போது நாங்க திருவிழாவுக்கு போறதில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி நாங்க முடிவு எடுத்திருக்கோம். அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர்கிட்ட எங்களுடைய ஓட்டுரிமை ஓட்டுக்காடையும் எங்கள் படகுடைய ஒரிஜினல் ஆர்சி புக்கையும் ஒப்படைக்க முடிவு எடுத்திருக்கோம். மத்திய அரசாங்கம் இனிமையும் மீனவர் பிரச்சனையை நீங்க வேடிக்கை பார்த்தீங்கன்னா அதற்குண்டான தண்டனையை வருகிற தேர்தலில் நீங்க அனுபவிப்பீங்கன்னு சொல்றதை இந்த இடத்துல நான் கூறிக்கிறேன்.